கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூடி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா, புதிய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு ஆண்டவரை ரட்சிப்பில்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவரை எங்களை தேடி வந்து ஆண்டவரை உண்மை நீ எங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரை எங்களை ரட்சித்தீரே கர்த்தாவே. எங்களுடைய ஆத்மாவில் பலத்தன்னை எங்களை தைரியப்படுத்தினீரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்காக சிந்தப்பட்ட உங்களுடைய திரு ரத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காக நீங்க ஆண்டவரை உண்மையே என் பலியாக கொடுத்தீர் ஆண்டவரை. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எங்களுக்காக சிந்தினீரே. கோர பாடுகள் யாவும் சகித்து அத்தனையும் எனக்காக வல்லோ. மாபாவியாம் என்னை நினைக்க மண்ணான நானின் மாற்றமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். ஏகோவா என்னும் நாமமுள்ளோரே, உமது சமூகம் இன்பமே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்கை நீரூற்றாகவே மாற்றுகின்றீர். மாபாவியாம் என்னை நினைக்க மண்ணான நானின் மாற்றமையா. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். Let's turn our Bibles to Jeremiah 33 and verse 3. Jeremiah 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். Bible says, call unto me and I will answer thee and show thee great and mighty things which thou knowest not. Jeremiah 33:3. We see three things in this verse. First is invitation to prayer. See, our God is a God who desires relationship. நம்ம கேட்காமலே நமக்கு எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆதாமைவாள் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானாங்க. அப்போ ஆண்டவர் தான் என்ன பண்றாருன்னா, அவங்க அத்தி இலைகளினால் தங்களை மறைத்து கொள்ள பார்த்தாங்க சுய நீதியினால். பட் they couldn't do that. So God has to kill one animal there, shed the blood, and then he gave them coats of skins. Okay, அந்த அப்படியான தோல் உடைகளை தேவன் அவங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கணும். இது அவங்க கேட்காமையே ஆண்டவர் செய்தார். ஆனால் இந்த வசனத்துல நம்ம பார்க்குறோம், கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. See, God invites people to pray. This is because he desires relationship. God himself calls his people to seek him. He assures us that prayer is not in vain, but it's an open door to divine response. How do we say that? You see, the second point is the promise of answer. First is invitation to prayer. Second, we see the promise of answer. See, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. It says that his answer is definite. His timing may differ, but his answer is sure. God promises to answer and he does not ignore our prayer. His response may come in ways beyond human expectation. That is what we see here. This third point, revelation of the unknown. The great and mighty things refer to hidden truths, blessings and plans that only God can reveal. நீங்க பார்த்தீங்கன்னா, நீ அறியாத உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். ஸோ சில காரியங்கள் நம்முடைய மனித மூளைக்கு எட்டாத காரியமாக இருக்கும், எட்டாத சத்தியங்கள் இருக்கும், எட்டாத ஆசீர்வாதங்கள்,
திட்டங்கள் இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும்னா நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது மாத்திரமே அந்த காரியங்களை நம்மால தெரிந்து கொள்ள முடியும். It shows his willingness to guide his people into deeper understanding and hope. இப்போ நம்ம ஆண்டவரை கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார். உதாரணமாக நம்ம தானியேல் 2வது அதிகாரம் 17-23 அந்த சம்பவத்தை நீங்க வாசிங்கன்னா, ராஜா ஒரு சொப்பனத்தை கண்டு இதுக்கு அர்த்தத்தை சொல்லுங்கன்னு சொல்லி ஞானிகளை கேட்கும் பொழுது யாராலையுமே அதை சொல்ல முடியல. ஆனால் தானியேல் என்ன பண்ணாரு, எனக்கு கொஞ்சம் தவணை கொடுங்கன்னு சொல்லி அவரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி மறைப்பொருளா இருக்கு, இது எங்களுக்கு தெரியல என்று சொல்லும் பொழுது தானியேலுக்கு சொப்பனத்திலே மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படியாக மறைந்திருக்கிற காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை தேவன் வெளிப்படுத்துவார். நம்ம நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள், தாவீது சொன்னார் இல்லையா, வெகு காலத்து செய்தியை மனுஷன் முறைமையாய் எனக்கு வெகு தூரத்து செய்தி இன்னும் நடக்கவே இல்லை. இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆஃப்டர் சச் அ லாங் டைம். பட் God is telling it beforehand, even before it happens. அது நடப்பதற்கு முன்பாகவே அவங்களுக்கு நமக்கு சொல்வதற்கு தேவன் சந்தோஷப்படுகிறார். அப்போ நம்ம எப்படிப்பட்ட தேவனை நம்ம வைத்திருக்கிறோம். அதனால உபாகமத்தில் பார்க்குறோம், தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றுக்கொண்ட வேறு பெரிய ஜாதி எது? இப்போ அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமா? அவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, என்கிட்ட கேளு. இது எப்போ சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரேமியாவுடைய வாழ்க்கையில எரேமியா இன்னும் காவல் சாலை முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கு. Even though Jeremiah was in a imprisoned situation, he was in a situation of imprisonment. Still, see, ஒரு மனிதன் சிறைப்பட்ட இதில் இருக்கும்பொழுது மனிதர்களால் ஒருவேளை உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை தடை பண்ண முடியாது. கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரமாக அவனுக்கு உண்டாகி, இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், so people may be really imprisoned. They are in some of the people, because they have declared the word of God, they are in jail, they are in prison. God will literally give them the word and surely strengthen them. God will bring them out. எரேமியாவுக்கு அப்படிதான் சிறைப்பட்ட சூழ்நிலை கர்த்தருடைய வார்த்தை வந்தாங்க, நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உண்மையாகவே எரேமியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா எபத்மெலேக் என்கிற ஒருவர் மூலமாக அவர் தப்பு வைக்கப்பட்ட சந்தர்ப்பங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்படியாக தேவன் நிச்சயமாகவே நமக்கு வார்த்தையை அனுப்பி இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தர் தான் நம்ம அறிந்திருக்க தேவன் தான். நிச்சயமாக அவரை கூப்பிடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை அறிவிப்பார், செய்வார். ஸ்தோத்திரம் அப்பா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னை கர்த்தரை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாத மறைப்பொருட்கள், ஆண்டவரே எங்களுக்கு தெரியாத திட்டங்கள், ஆசீர்வாதங்கள் உங்களுடைய கர்த்தரில் இருக்கிறதப்பா. அதை நாங்கள் ஆண்டவரை உண்மை நோக்கி கூப்பிட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங், ஹேவ் a good day. God bless you.